இப்போ நான் சிஇஓ இருக்கலாம், ஆனா என்னை சிஇஓ உருவாக்குனது என்னோட காலேஜ். அவனுக்கு ஒரு டைம் சொல்ல புரியாதப்பா. இன்ஜினியரிங் சுத்த வேஸ்ட்பா. இன்ஜினியரிங் வேலைகளுக்கு மனுஷன் கிடைக்கிற படிச்சுட்டு போறான். அவனுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருந்தா டிப்ளமோ வேணா போய் படிக்க சொல்லுங்க. இன்ஜினியரிங் அவனுக்கு வேணாம், புரிஞ்சதா? இன்ஜினியரிங் ஆசை போடுறான். சார் தம்பி சார் படித்தா நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன்னு இருக்கேன் சார். அதான் நம்ம நல்லது சேர்த்து விடலாங்க சார். இன்ஜினியரிங் எவ்வளவு கஷ்டம் இருக்குது. டிப்ளமோ முடிச்சு எடுத்த இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், வேலைக்கு வந்தேன். ஹலோ, சொல்லுங்கம்மா. என்னம்மா சப்பாக்கு? என்னம்மா சொல்றீங்க? இல்லம்மா எமோஷன் ஆச்சு. ஏய் அப்போ நேஷனல் லெவலில் காசு படிச்சுட்டு நம்ம சொசைட்டிக்கு நல்லா இன்ஜினியராக நம்மளால என்ன பண்ணணுமோ அதுக்கு மாதிரி ப்ராஜெக்ட் வந்து கேஷ் ப்ளூஸ். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை கிடுக்கிடுவன உயர்வு மக்கள் நிலை பரிதாபம். பெட்ரோல் விலையை கண்டு மக்கள் அதிகமாகிற இந்த மாதிரி சமயத்துல நம்ம இவி வெஹிக்கிளை கண்டுபிடிச்சோம்னா நம்ம சொசைட்டிக்கும் நம்ம ஃபியூச்சருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் நீ ப்ராஜெக்ட் செய்ய வேண்டிய சார். சைனாவே பண்ண முடியல, அவங்கனால பண்ண முடியல, நம்மளாலே பண்ண முடியாது சார். பெருமாள் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். சரி ட்ரை பண்ணு, பண்ண முடியாது பார்க்கலாம். Now we are all welcome Mr. Afroz, the CEO of EV Motors. இன்ஜினியர் என்னோட கனவோட முதல் நாள் கிளாஸ்ல என்டர் ஆகும்போதே நான் ஒரு இன்ஜினியரிங் பெருமையா நினைச்சுக்கிட்டேன். ஆனா 2 வருஷம் கழிச்சு வச்ச அரியர்லாம் கிளியர் பண்ணா இன்ஜினியர் நினைச்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல, இங்க படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வெறும் டிகிரி வாங்கினா போதும் இன்ஜினியர் ஆகலன்னு நினைச்சிட்டீங்க. ஆனா அது கிடையாது. But it's not an engineer, just a graduate. Engineer is the problem solver. இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட இன்ஜினியர் தெரியுமா? டாக்டர் நிகரானது இன்ஜினியர். டாக்டர் உடலுக்கு உயிர் கொடுத்தா இன்ஜினியர்ஸ் மிஷின்ஸ் உயிர் கொடுத்தோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்ஜினியர் ஆகுது. ஏன்னா நம்ம சொசைட்டில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இன்ஜினியர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேற கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிளம்புறான், அவன் இன்ஜினியர் கிடையாது. அவன் கண்டுபிடிச்சதுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும்னு யோசிக்கிறானோ அவன் தான் இன்ஜினியர்.